வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு கேரளா ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பு கடைசி வரைக்கும் மெஷரையாக எடுத்துக்கலாம். இதில் அரை கப்லேருந்து 3/4 கப்பு போல் வெல்லம் எடுத்துகிட்டு பொடி பண்ண வெல்லம், அதாவது இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அரை கப்பு ரொம்பவே பர்ஃபெக்டான இனிப்பாக இருக்கும். ஒரு 3/4 கப் போடும்போது லேசாக இனிப்பு தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். அதில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரைஞ்சி வரும்போது நமக்கு மொத்தமாகவே அரை கப்பு கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை பானி கிடைக்கும். அந்த பானி நல்லா கொதி இருக்கும்போது நம்ம வேற ஒரு அகலமான பாத்திரம் அதில் இல்லை அடி கனமான பாத்திரத்தில் வடிகட்டி இந்த சர்க்கரை பானியை சேர்த்துக்கலாம். நயமான வெல்லம் வடிகட்ட தேவையில்லை அப்படிங்கிறவங்க டைரெக்டாகவே இந்த அகலமான பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம 3/4 கப்பு வெல்லத்துக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி பானி ஆக்கினது மொத்தத்துக்கே அரை கப்பு தான் நமக்கு பானியாக கிடைக்கும். இது இந்தளவு கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தேங்காய், அதாவது ஒரு கப்பு நமக்கு தேங்காய் துருவல் வரும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தேங்காய் திருவுனா அந்த ஒரு கப்பு அளவுக்கு நமக்கு தேங்காய் துருவல் கிடைக்கும். இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்க ஈரமெல்லாம் அடங்கி நம்மளோட வெல்லமும் நல்லா இறுகி வர்ற வரைக்கும் மினிமம் 6லேருந்து 8 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வரணும். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு ஈரப்பதம் அதில் இருக்கிறது தெரியும். இன்னும் நமக்கு ட்ரை ஆகணும். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பாகு நல்லா இறுகி நமக்கு தேங்காய் எல்லாம் அந்த வெல்லத்தில் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி, அதாவது சென்டரில் ஈரமே இல்லை, இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இது ரொம்ப ஆறக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் ஆறட்டும். அந்த கேப்பில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 3 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போதும், இல்லை 4லேருந்து 5 ஸ்பூன் வேணும் எங்களுக்கு தாராளமான, அது விருப்பத்துக்கு ஏற்ப கூட்ட குறைக்க செஞ்சுட்டு பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, எள்ளு, திராட்சை இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். இது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. பட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம்தான். பொட்டுக்கடலை கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகும்போது முந்திரி பருப்பை சேர்த்து, முந்திரி பருப்பும் லேசாக செவந்து வர்ற நேரத்தில் நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் எள்ளு, இதுவும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நல்லா நமக்கு உப்பி வரணும். இந்த ஃப்ரை எல்லாமே நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் செய்கிறதுனால ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் அதோட தன்மை கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது ஃபைனல் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை போட்டு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்படி செய்ய சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஆறி இருக்கிற நம்மளுடைய தேங்காய் வெல்ல கலவையில் ஒரு கப்பு போல் அவல் பார்த்திங்கன்னா மட்டை அரிசி அவல்னு கிடைக்கும். அந்த அவல் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நமக்கு இங்கே வெள்ளை அவல் தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற அவலாக எடுத்துகிட்டு இதை ஈரத்துணியில் நல்லா தொடச்சி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தோம் அப்படின்னா அந்த வெதுவெதுப்பான சூடில் நம்ம அவலும் நல்லா சாஃப்டன் ஆகிடும். நம்மளை வெல்லம் தேங்காய் கலவையும் இதில் நல்லாவே சேர்ந்துடும். இது கொஞ்சம் பாதி கலந்து வரும்போது இதோட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், பியூராக ஏலக்காய் மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் போதும். நம்ம சர்க்கரை கலந்து நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த ஏலக்காய் தூள் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே இதில் கலந்து இதோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அவல், ஒரு கப்பு தேங்காய், 1/2லேருந்து 3/4 கப் வெல்லம் நுணுக்குனது. இது நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1/2 கப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக போட்டால் குழந்தைங்களுக்கு விருப்பமான இனிப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று செட்டாகி கலந்து வர்ற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸு, எள்ளு எல்லாத்தையுமே நெய்யோடு அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எகெயின் கலந்து விட்டுடலாம். இந்த நெய் வாசனையோட இந்த அவல் விளைச்சது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே தான் இதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம இதை நெக்ஸ்ட் டே எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த வெல்லம் எல்லாம் சுருண்டு நமக்கு உதிரி உதிரியாக அவல் நல்லா ஊறி வந்திருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் செட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அவல் நல்லா ஊறி சாஃப்டன் ஆகி பர்ஃபெக்டான அவல் விளைவிச்சது தயாராகிடுச்சுங்க.
ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. வெயில் நேரத்தில் நம்ம எண்ணெயிலேருந்து சமைக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இதை ஒரு ஈரமே இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 1 வீக் வரைக்கும் இதோட லைஃப் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.